மனநிலையை பொறுத்து ரிசல்ட் வர்றதில்ல, கூட்டணியை வச்சு தான் ரிசல்ட்டே வருது. இப்போ இளைஞர்கள் மத்தியில் விஜய் வர்றதுக்கு முன்னாடி நாம் தமிழருக்கு நல்ல மரியாதை இருந்தது. எல்லா இளைஞருமே சீமான் பின்னாடி நின்னாங்க. இப்போ அதில் ஒரு கணிசமான ஆளுங்க இங்கிட்டு பிரிகிறாங்க. யாருக்கு? விஜய்க்கு. கூட்டணி வச்சு தான் இங்கே. ஆனாலும் ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி நிறையா இருக்குது. அதிமுக கூட்டணி எப்படி அமையுதோ அதை பொறுத்து அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. கூட்டணி இருந்தாலும் இப்போ பாஜகவை யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. பாஜக வந்து ஒரு இந்துத்துவ கட்சி, அது இதுன்னு ஒரு மாதிரியான பிரமை வந்து இருந்துச்சு. முஸ்லீம் ஓட்டு விழுவாது, கிறிஸ்டின் ஓட்டு விழுவாது. அதிமுகவுக்கு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு அதிமுக போட்டுருவாங்க. பிஜேபிக்கு போடும்போது தான் முஸ்லீம்கள் யோசனை பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு ஓட்டு செதறதுன்னா டிஎம்கே ஓட்டு தான் செதறுது. அதிமுக ஓட்டு அப்படியே தான் இருக்குது. திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஸ்டாலினை போய் பார்த்துருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கூட்டணி உடையவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இப்போ பிஜேபி இருக்கிறதுனால தான் மற்ற கட்சியெல்லாம் ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க தயங்குறாங்க. இல்லைன்னா தாவேக்கா அதுக்கு போயிருக்கும், ஏடிஎம்கோட போயிருக்கும். ஆனாலும் திமுக ஓட்டு இருக்குல்ல, ஏற்கனவே உள்ள ஓட்டு வங்கி இந்த வாட்டி குறையும், நாம் தமிழருக்கு போகும். அதிருப்தி ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, தமிழ திராவிடங்கிற அந்த கருத்துரு வந்து இப்போ கொஞ்சம் வேகமாக உருவாகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஓட்டை பூரா டிஎம்கே ஓட்டு தான் சரியும். அதிமுக ஓட்டு சரியதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்டாளி மக்கள் வச்சு வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா வந்தால் விசிகா வெளியே போயிடும். விசிகாவும் பாட்டாளி கட்சியும் ஒரே அணியில் இருக்காது. அப்போ விசிகா இங்கே போச்சுன்னா விசிகா வேற ஏதாவது போச்சுன்னா அது வெயிட் ஆயிரும் இல்லையா. அதனால வந்து டிஎம்கே இப்போ இருக்கிற கூட்டணி கம்யூனிஸ்ட் விசிகா இருக்கிற கூட்டணி தான் இருக்கும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் வாக்கு செலுத்திடுவாங்க. இளைஞர்கள் வந்து வாக்கு செலுத்திடுவாங்க. பெண்கள் வாக்கு, பொதுமக்கள் வாக்கு வாங்கணும்னா அவங்க என்ன? இப்போதைக்கு ஒன்றும் அவர் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. பொதுமக்கள் போடுறதுக்கான பிரச்சனைகளை பற்றி பேசணும். இன்னும் ஒரு பிரச்சனையை பற்றி கூட எங்கேயாச்சும் மரணம் இருந்தால் அதை போறாரு, இது சொல்றாரு, இறந்த உடலுக்கு மரியாதை செலுத்துறாரு, அந்த மாதிரி போறாரு. முக்கியமான பிரச்சனைகளுக்கு அவரெல்லாம் இந்த தடவை தனியாக நின்னாருன்னா காணா போயிடுவார்.